உங்களை பார்த்து சொல்றார், யாருடைய உள்ளத்திலாவது அந்த போராட்டம் தற்கொலை பண்ணிரு, செத்து போயிரு, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்கறவங்க யாராவது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அவங்க மேல கவனம் செலுத்துங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களோட பேசுங்க, அந்த தற்கொலை ஆவியை கடிந்து கொள்ளுங்க. தற்கொலை பிரச்சனைக்கு முடிவு அல்ல. ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற செய்தி அவங்களுக்கு சொல்லுங்க. அதுல இருந்து அவங்களை காப்பாற்றுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க அதை செய்வீங்களா? ஸ்டாப், டோன்ட் கில் யுவர் செல்ஃப் பண்ணி மற்றவங்கள்ட்ட பேசுங்க. அந்த மாதிரி யாராவது பேசினா உடனே அவங்களை கவனம் செலுத்துங்க. சரியா? ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல இந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தால் பிசாசு அந்த தற்கொலை ஆவி போராடுகிறான். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நான் அதற்கு ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த நாள்ல தற்கொலை எண்ணம் வருகிறது, செத்துவிட்டா பரவாயில்ல போல தோன்றுகிறது என்ற எண்ணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை, அந்த தற்கொலை ஆவியை, மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிற பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஒரு மகனையும் மகளையும் தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. தகப்பனே, யார் யார் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அவங்களுடைய விடுதலைக்காய் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை தொடும். அந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பிசாசின் வல்லமிருந்து விடுதலையாக்கிவிடும். அந்த பிரச்சனைக்கு நீங்க ஆண்டவரே ஒரு முடிவை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.